உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கேள்வி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது சரியா, இது சரியா, இது இங்கிலீஷில் நம்ம எப்படி கேட்கலாம்? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சரியா, இஸ் திஸ் ரைட், இஸ் திஸ் ரைட். அடுத்த வாக்கியம் பார்க்கலாங்களா? இது மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். இதை பாருங்கள். நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போம்ல, அதை நம்ம இங்கிலீஷில் ஹவ் டு யூ ஃபீல், ஹவ் டு யூ ஃபீல். அடுத்த வாக்கியம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு முக்கியமாகவே இது மாதிரியான சின்ன சின்ன குட்டி வாக்கியங்களை நீங்களாகவே முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன செய்தாய். இப்போ பாருங்கள், இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இறந்த காலத்தில் இருக்குது. இது நம்ம எப்படி சொல்ல முடியும்? ட்ரை பண்ணுங்கள். நீ என்ன செய்தாய். அப்போ டிட் தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். பாருங்கள், வாட் டிட் யூ டூ, வாட் டிட் யூ டூ. என்ன அப்படிங்கிறதுக்கு வாட்டு. ஸோ என்ன செய்தாய் பாஸ்ட் டென்ஸில் கேட்குறதுனால டிட்டு நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ பாருங்கள், யோசிக்கிறீர்களா, யோசிக்கிறீர்களா. இப்போது இது ப்ரெசண்ட்டா, பாஸ்டா, ஃப்யூச்சரா? ப்ரெசண்ட். ஓகே, நிகழ்காலத்தில் இருக்குது. அப்போது ஆர் யூ திங்கிங், ஆர் யூ திங்கிங். இப்போது கவனிங்க, ஐஎன்ஜி வந்திருக்கு. ஐஎன்ஜி வந்தாலே நம்ம இதை மீனிங்கை வந்து இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். யோசித்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு எடுத்துக்கலாம். டு யூ திங்க் அப்படின்னாலும் மீனிங் யோசிக்கிறீர்களா அப்படிங்கிற மீனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அனைத்தும் நலமா, அனைத்தும் நலமா. இஸ் எவ்ரிதிங் ஓகே, இஸ் எவ்ரிதிங் ஓகே. அடுத்த வாக்கியம் பார்க்கலாங்களா? உங்களுக்கு உணவு தேவையா, உங்களுக்கு உணவு தேவைப்படுதா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. அப்போது அதை இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்க? உங்களுக்கு உணவு தேவையா. டு யூ நீட் ஃபுட், டு யூ நீட் ஃபுட் அப்படிங்கிறது உங்களுக்கு உணவு தேவையா அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்க்கலாமா? நீ வேலை செய்தாயா, நீ வேலை செஞ்சியா கேட்போம்ல. அப்போது பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால எப்படி கேட்போம்? டிட் போட்டு அதுக்கு பக்கத்தில் எஸ் யூ போட்டு ஒர்க் போடணும். டிட் யூ ஒர்க், டிட் யூ ஒர்க் அப்படிங்கிறது நீ வேலை செய்தாயா. இதெல்லாம் சின்ன சின்ன வாக்கியங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்லலாம். எத்தனை மணிக்கு வந்தாய், பாஸ்ட் டென்ஸ், அதாவது முடிஞ்ச விஷயம். எத்தனை மணிக்கு வந்தாய். வாட் டைம் டிட் யூ கம், வாட் டைம் டிட் யூ கம் அப்படிங்கிறது தான் எத்தனை மணிக்கு வந்தாய் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்னைய 10வது வாக்கியம் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேள்வி வாக்கியம். அவர் மீண்டும் வருவாரா, அவர் மீண்டும் வருவாரா. வில் ஹீ கம் அகைன், வில் ஹீ கம் அகைன். வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஐ ஹோப் ஸோ ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கமெண்ட் செஷனில் தாராளமாக உங்களோட வேல்யூபிள் சஜஷன் சொல்லுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம போடக்கூடிய ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டு ரொம்ப போல்டாக குழந்தைங்க பேசியிருக்கிற அந்த ஒரு வீடியோவும் ரெடி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். அடுத்த வீடியோ, அடுத்த சென்டென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆங்கிலம் பிடிக்குமா, உங்களுக்கு ஆங்கிலம் பிடிக்குமா. இதை இங்கிலீஷில் எப்படி கன்வே பண்ணுவீங்க? டு யூ லைக் இங்கிலீஷ், டு யூ லைக் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் நம்ம உங்களுக்கு ஆங்கிலம் பிடிக்குமா அப்படின்னு கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த பாடத்தை விரும்புகிறீர்கள். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளே பேசுவாங்க, உனக்கு என்ன பாடம்பா பிடிக்கும், என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும். டீச்சர் கேட்பாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் எப்படி அஸ் அ டீச்சராக நம்ம கன்வே பண்ணி ஆகணும் இங்கிலீஷில். ஸோ எப்படி ரொம்ப மழலையாக ரொம்ப கேஷுவலாகவும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்பீங்க. வாட் சப்ஜெக்ட் டு யூ லைக், வாட் சப்ஜெக்ட் டு யூ லைக்.
நீ இழந்து விட்டாயா, நீ இழந்து விட்டாயா அப்படிங்கிறத இங்கிலீஷில் கன்வே பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்லலாம்? நீ இழந்து விட்டாயா. எஸ், யூ அப்படிங்கிறது நீ அப்படிங்கிறது வந்துடும். அப்போ எஸ், லாஸ் பண்ணுறது தான் நம்ம இழந்து விட்டாயா அப்படின்னு கேட்போம். ஆர் யூ லாஸ்ட், ஆர் யூ லாஸ்ட். நீ என்ன செய்வாய், நீ என்ன செய்வ. இப்போது ஒரு 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 விஷயம் நடந்துருச்சு, ஸோ அந்த விஷயத்துக்காக நீ என்ன செய்வ கேட்போம்ல, நீ என்ன செய்வாய். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஒர்க், ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும்போது அதுக்கு நீ என்ன செய்வ, வாட் வில் யூ டூ. இப்போ ஒரு பாஸ் வந்து ஒரு டீம் கிட்ட கேட்குறாங்க, வாட் வில் யூ டூ. ஓகேங்களா. இப்போது நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள், நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள், நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நியூவான ஒரு என்விரான்மெண்ட், ஒரு அதர் சரௌண்டிங் போகும்பொழுது, ஒரு ஆஃபீஸ்லையோ இல்லை நார்மல் பப்ளிக்ஸோ நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, எங்கே வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. அப்போ இங்கிலீஷில் வேர் டு யூ லிவ்னு கேட்பாங்க இல்லையா. வேர் டு யூ லிவ், அதுக்கு பதில் எப்படி சொல்லுவீங்க, ஐ லிவ் இன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும், ஐ லிவ் இன். இப்போ அப்ராடே நீங்கள் போகிறீங்க, இல்லை எஸ்பெஷலாக இமிக்ரேஷன்ஸ் இது மாதிரியான இடங்களில் இது மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்வியை நீங்கள் கொஞ்சம் கன்வின்சிங்காக அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சின்ன சின்ன கேள்விகளை உங்களுக்கு இதில் ஆட் பண்ணி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நேரம் என்ன, இது சிம்பிள் தான். ஒரு பப்ளிக்கில் கூட ஒருத்தவங்களோட டைம் கேட்கணும், வாட் இஸ் த டைம். இப்போது டைம் என்ன, வாட் இஸ் த டைம் நவ். உங்களுக்கு பிடித்திருக்கிறதா, உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கு. இப்போ நம்மளுடைய சேனல்லே நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம கேள்வியாக கேட்குறோம், உங்களுக்கு பிடித்திருக்கிறதா, நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா. டு யூ லைக் யுவர் ஜாப். பாருங்கள், இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு பிடித்திருக்கிறதா, டு யூ லைக் யுவர் ஜாப். உங்களுக்கு உங்கள் வேலை பிடித்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் தான் டு யூ லைக் யுவர் ஜாப் அப்படின்னு வரணும். சரிங்களா. ஸோ அதில் சின்ன திருத்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டு யூ லைக் யுவர் ஜாப் அப்படின்னு வரணும். அப்படின்னா உங்கள் வேலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா. இப்போ பாருங்கள், உங்கள் வயது என்ன, ஹவ் ஓல்ட் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ. உங்களுக்கு பிடித்திருக்கிறதா, அதுக்கு என்ன அருண் இங்கிலீஷில், அது சொல்லாமல் விட்டுட்டு அருண். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டு யூ லைக், அவ்வளோதான், சிம்பிள். டு யூ லைக் அப்படின்னா உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நீங்கள் தயாரா, நீங்கள் தயாரா. ஆர் யூ ரெடி, ஆர் யூ ரெடி அப்படிங்கிறது தான் நீங்கள் தயாரா அப்படிங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 20வது வாக்கியம் பார்த்துடலாமா. 20th, நாம் விவாதிக்கலாமா. கேள்வி வாக்கியம் பாருங்கள், நாம் விவாதிக்கலாமா. இப்போ விவாதித்தல் ரொம்ப ரேரான வாக்கியம், ரொம்ப ரேராக நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கும் நமக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். கேன் வி டிஸ்கஸ், கேன் வி டிஸ்கஸ், நம்ம எல்லோரும் சேர்ந்து விவாதம் செய்யலாமா. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் கேன் வி டிஸ்கஸ். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க கேட்போம்ல. அப்போது எப்படி இங்கிலீஷில் அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க, வேர் ஆர் யூ கம் ஃப்ரம், வேர் ஆர் யூ கம் ஃப்ரம் அப்படிங்கிறது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்துடலாமா. எஸ், வாழ்க்கை எப்படி போகிறது, எப்படிப்பா லைஃப் எப்படிப்பா போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கா, ஏதோ போகுதுப்பா சொல்லுவோம்ல. ஸோ எப்பொழுதுமே யார் கேட்டாலும் லைஃப் எப்படி போகுதுன்னா சூப்பராக போகுதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வார்த்தை கண்டிப்பாக பலிக்கும், நிச்சயமாக பலிக்கும். ஹவ் இஸ் யுவர் லைஃப், ஹவ் இஸ் லைஃப் அப்படின்னு கேட்கும்பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அது உங்களோட மனம் போலவே, உங்களோட எண்ணம் போலவே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அந்தளவுக்கு இருக்கும். என்னுடைய ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களால் பேச முடியுமா, உங்களால் பேச முடியுமா. கேன் யூ டாக், கேன் யூ டாக் அப்படிங்கிறது உங்களால் பேச முடியுமா அப்படிங்கிற மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. கேன் யூ டாக். அடுத்த வாக்கியம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னிடம் பேச முடியுமா. ஒன்றும் இல்லை, என்னிடம் பேச முடியுமா அப்படிங்கிறத டாக் டு மீ அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது என்னிடம் பேச முடியுமா இதை கேள்வியாக கேட்கணும். எப்படி கேட்பீங்க, அவ்வளோதான். கேன் யூ டாக் டு மீ, கேன் யூ டாக் டு மீ. இப்போ டாக் டு மீ, என்கிட்ட பேசு அப்படிங்கிறது டாக் டு மீ. என்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு கேட்கணும்னா கேன் யூ டாக் டு மீ. உனக்கு விருப்பமானது என்ன,
உனக்கு விருப்பமானது என்ன? அதை எப்படி இங்கிலீஷில் கன்வே பண்ணுவீங்க? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். உனக்கு விருப்பமானது என்ன? அதற்கான பதில் பாருங்க. வாட் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன்? வாட் ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் அப்படிங்கிறது உனக்கு விருப்பமானது என்ன அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் நீந்த முடியுமா? உங்களால் நீந்த முடியுமா அப்படின்னு எப்படி கேட்பீங்க? இப்போ நீந்துறது அப்படிங்கிறது ஸ்விம் அப்படிங்கிற மீனிங் இல்லையா? இப்போ நீந்த முடியுமா? கேன் யூ ஸ்விம்? அவ்வளோதான், சிம்பிள் தான். கேன் யூ ஸ்விம் அப்படிங்கிறது தான் உங்களால் நீந்த முடியுமா அப்படிங்கிற மீனிங்கில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் எத்தனை முறை விளையாடுகிறீர்கள்? நீங்கள் எத்தனை தடவை விளையாடுறீங்க சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை முறை விளையாடுகிறீர்கள்? மீனிங் புரியுதுங்களா? நீங்கள் எத்தனை முறை விளையாடுகிறீர்கள்? ஹவ் ஆஃபன் டு யூ ப்ளே? ஹவ் ஆஃபன் டு யூ ப்ளே அப்படிங்கிறது தான் நீங்கள் எத்தனை முறை விளையாடுகிறீர்கள். கடைசி 3 வாக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். 28வது வாக்கியத்துக்கு வந்துட்டோம். வெற்றிகரமாக இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்து லேர்ன் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஆங்கிலம் மிகவும் விரைவாக வரும். ஏன்னா உங்களோட தீவிரம் உங்களை ஆங்கிலம் பேச வைக்கும் நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஸ், இதில் நோ டவுட்ஸ். நீங்கள் எங்கே படிக்கிறீர்கள்? வேர் டு யூ ஸ்டடி? வேர் டு யூ ஸ்டடி அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் எங்கே படிக்கிறீர்கள் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? நீங்கள் இப்போ சந்தோஷமாக அனுபவிக்கிறீங்களா? இப்போ நீங்கள் இப்படி என்ஜாய் அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்கிறது அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? டு யூ என்ஜாய்? இதை நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக அனுபவிக்கிறீங்களா? டு யூ ஃபீல் ஹாப்பி? டு யூ என்ஜாய்? இது மாதிரியான சின்ன சின்ன வாக்கியங்கள் நம்ம பயன்படுத்தி பேசிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். 30வது வாக்கியம் பார்க்கலாம். இறுதி வாக்கியம், கடைசி வாக்கியம். உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா? உங்களுக்கு இப்போ ஒரு மூவி பார்க்குறீங்க, ஒரு தேட்டரில் போய்ட்டு, ஓகேடா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்பீங்க? உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா? டு யூ லைக் திஸ் மூவி? டு யூ லைக் திஸ் மூவி அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வாக்கியம் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக டெஃபினேஷன் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பதில் வாக்கியங்கள், அது மாதிரி தினமும் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. முக்கியமாக இங்கிலீஷ் பேசணுன்னு ஆர்வம் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you, take care, bye bye, love you, cheers, bye bye.